இப்போ பார்த்தோன்னா வெண்ணிலா என்ன செய்கிறாங்கன்னா இங்கே காவேரியோட அம்மா வீட்டில் வந்து பயங்கரமாக திட்டுறாங்க. நீங்களாம் என்ன பிள்ளை வளர்த்து வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி அடுத்தவங்க வீட்டில் இந்த மாதிரி அக்ரிமெண்ட்டுக்காக கல்யாணம் பண்ணி பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் காவேரியை இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி சொல்லியிருக்கீங்க. இப்படியா பிள்ளைய வளர்ப்பீங்க, உங்கள் பணத்துக்காக என்ன வேணுமோ செய்வீங்களா அப்படி சொல்லிட்டு கேவலமாக கேட்குறாங்க. உடனே செம்மையா குமரனோட அம்மாவும் செம்மையா திட்ட, நீ என்னடி, நீ என்ன கேட்டு வர, நீ என்ன விஜய்க்கு உனக்கு என்ன வேணும், விஜய் என்னோட புருஷன் அப்படின்னு. என்ன புருஷன், ரிங்கு போட்டது வச்சு புருஷன் ஆக முடியுமா, காவேரிக்கு தாலி கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லுமே. ஆமாம் பணத்துக்காக அக்ரிமெண்ட் கல்யாணம் தானே பண்ணது, 1 இயர் முடிஞ்சு போச்சுல்ல, இப்போ அவங்க வேலையை பார்த்துட்டு போவோம் தானே, திருப்பி என்ன காவேரி அந்த தாலியை வச்சுட்டு ஓவரா இது பண்ணுறா அப்படின்னு சொல்லி செம்மையாக திட்டுறாங்க. உடனே பாட்டியும் செம்மையாக பேசுகிறாங்க. அந்த டயத்தில் மாமி வந்து எட்டி பார்க்குறாங்க, பக்கத்தில் இருக்க தெரு பொம்பளையெல்லாம் வந்து எட்டி பார்க்குறாங்க. உடனே மாமி, ஐயோ தலையெழுத்து இதுகெல்லாம் வாடகைக்கு வச்சுருக்கேனே, அசிங்கப்படுறேனே, கேவலப்படுறேனே அப்படின்னு அந்த அம்மா ஒரு பக்கத்து கத்திட்டு போகுது. உடனே காவேரி அம்மா, இந்த அசிங்கம் நமக்கு தேவையா, அவள் வரட்டும், இந்த தாலியை கழட்டி கொடுத்து எரியட்டும், அப்படின்னா தான் இந்த பிரச்சனை முடியும். இவனால் இன்னும் நம்ம என்னென்ன அசிங்கம்லாம் படணுமோ அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனாக இருக்காங்க. காவேரி வந்தனே இந்த தாலி எப்படியாச்சும் கழட்டி எரி அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்த போகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.